ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாய்பாபா ஸ்பெஷல் ஸ்வீட் நைவேத்தியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய்பாபாவோட நைவேத்தியத்துக்கு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி கோகனட் பர்ஃபி. முதல்ல கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கோகனட் துருவல் 3 கப்பு. இந்த தேங்காய் துருவலை பட்டரோடு சேர்த்து நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம எந்த கப்பால் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை, பாதாம் பவுடர் 1 கப்பு, 3 கப் தேங்காய் துருவலுக்கு இது கரெக்டாக இருக்கும். 1 கப்பு பால், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பால், தேங்காய் துருவல், சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு 5-10 நிமிஷம் ஆகும். நம்ம இதை ஸ்வீட் பண்ணுறச்சே ஃபுல்லாகவே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணோம்னாக்க தேங்காய் நமக்கு கருகிடும். இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். தேங்காயோட பாதாம் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நமக்கு நெய் ரொம்ப செலவாகாது. நம்ம 5 நிமிஷத்துக்கு கைவிடாத கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னாக்க இந்த ஸ்வீட்டு குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும். இதோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க எல்லா சைடும் நமக்கு பூத்துண்டு வரும். அதான் இதோட ஃபைனல் ஸ்டேஜு. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் இதை கொட்டிடலாம். கடாயிலையும் நமக்கு ஒட்டாமல் எல்லா சைடும் வெள்ளை வெள்ளையாக பூத்துண்டு வரும். அதான் நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜு. தட்டில் கொஞ்சமாக பட்டரோ நெய்யோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நம்ம இந்த ஸ்வீட்டை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். ஃபைனலாக நமக்கு சாய்பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கோகனட் பர்ஃபி சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. தட்டில் போட்ட உடனே இதை நல்லா ஈவனாக பரப்பிட்டோம். நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே இந்த ஸ்லைஸ் போட்டுட்டோம்னாக்க நமக்கு ஆறுனதுக்கப்புறமா செட் ஆகிட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் தேங்காயோட சர்க்கரை சேர்த்து பண்ணாலே நமக்கு சூப்பராக இருக்கும். இதோட பாதாம் பவுடரும் சேர்த்து பண்ணுறதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம இந்த ஸ்பெஷல் கோகனட் பர்ஃபிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். மிக்சர் நட்ஸில் அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் கோகனட் பர்ஃபி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபைனலாக சாய்பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கோகனட் பர்ஃபி சூப்பராக ஜோராக ரெடியாக எடுத்து இந்த சாய்பாபாவோட ஸ்பெஷல் ஸ்வீட் நைவேத்தியம் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.